இல்ல அங்கிள் என்கின்ற வார்த்தை அநாகரிகமான வார்த்தையா? இல்ல கேஷுவலா பேசுற ஒரு பேச்சுல வளர்க்க அங்கிள் என்கின்ற வார்த்தை ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தை தானங்க, ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை தானங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு உறவுக்கான ஒரு வார்த்தைங்க. அந்த வார்த்தையை தான் எங்க தலைவர் பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப அரசியலுக்கு வந்ததுனால நீங்க அதை வந்து சர்ச்சை வார்த்தைன்னு சொல்றீங்க. எங்க தலைவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு நெருங்கி பழகிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அப்ப எங்க தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி பேசியிருப்பாரு? என்ன அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் எங்க தலைவர் பேசியிருப்பாரு. அப்ப அங்கிள் என்கின்ற வார்த்தை வந்து ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை தான். இவங்க வந்து எங்க தலைவர் பேசிய மத்த சொல்லுக்கெல்லாம் வந்து இவர்களால் பதில் சொல்ல முடியல, உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. அப்போ ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா என்கின்ற அடிப்படையில அங்கிள் என்கின்ற ஒரு வார்த்தையை எடுத்து இவங்க பேசுறாங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் மிக இழிவாக இன்று வரை மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, மக்கள் முகம் சுளிக்கின்ற வகையில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து பேசாத பேச்சா, ஆபாச பேச்சுகளா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சா, இல்ல அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பேசாத பேச்சா? எவ்வளவு இழிவாக, அயோக்கியத்தனமாக, ஆபாசமாக பேசியிருக்கிறாங்க. கடவுள்களை குறித்து கொச்சைப்படுத்தி அண்மையில கூட ஒரு அமைச்சர் பேசினாரு. ஏன் முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சா? காமராஜர் அவர்களை அண்டங்காக்கா என்று பேசினார். திமுக காரங்க எங்களுக்கு வந்து நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஊமையன் என்று ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறார். கடந்த கால வரலாறுகளை பார்த்தீங்கன்னா திமுக என்றாலே ஆபாச பேச்சாளர்கள் நிறைந்த கட்சி என்றுதான் சொல்லுவாங்க. அவ்வளவு இழிவாக பேசுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறித்து பேசாத பேச்சா, இல்ல அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை பேசாத பேச்சா? எவ்வளவு ஆபாசமாக ஐயா கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்ப அங்கிள் என்கின்ற வார்த்தை என்பது ஆபாச வார்த்தை கிடையாது. அங்கிள் என்கின்ற வார்த்தை அன்பான வார்த்தை, அன்புக்குரிய வார்த்தை. அந்த வார்த்தையை மேற்கோள் காமிச்சு எங்க தலைவர் பேசியிருக்கிறாரு. இதுல எந்த தப்பு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் வந்து அதை தவறா புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? அண்மையில கூட ஒரு பள்ளி நிகழ்வுக்கு முதலமைச்சர் அவர்கள் போறாங்க. பள்ளி குழந்தைய வந்து தாத்தா அப்படின்னு சொல்லும் போது, அம்மா தாத்தான்னு சொல்லாதம்மா அங்கிள் சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கிள்னு நாங்க சொல்லும் போது ஏன் கோச்சிக்கிறீங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து நாங்க அங்கிள்னு சொன்னது பிரச்சனையா, இல்ல நீங்க ஊழல் கபடதாரிகள் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்க, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை நசுக்கி கொண்டிருக்கீங்கன்னு பேசிய பேச்சு உங்களை காயப்படுத்தியதான்?